குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்த உடனேவே நீள வாக்கில் கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வணக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதில் சேர்த்திக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இது கூடவே வெள்ளை பூண்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம இடிகள் இருந்தது அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி இடித்து சேர்த்திக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இல்லை நீங்கள் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி இடிகளில் இடித்த மாதிரியே இருக்கும் அதுவும். அது வந்து இந்த வெங்காயத்து கூடயே சேர்த்து அப்படியே பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கிட்டு அது கூடவே தக்காளி பழங்கள் ஒரு 6, 7 தக்காளி வந்து நான் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் ரொம்ப வணங்கணுங்கிறது கிடையாது. பூண்டு பச்சை வாசம் போகிறதுக்காக தான் நம்ம வணக்குறோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்திக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் இருக்கிறனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. இது கூடவே 2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் க்ளோஸ் பண்ணி குக்கர் வெயிட் போட்டு ஒரு 2 விசில் வரட்டுங்க. 2 விசில் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது சூடு ஆனதுக்கப்புறமாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஒரு விஸ்க் அல்லது உங்கள்கிட்ட மற்ற இருந்தது அப்படின்னா அதில் வந்து நல்லா இது வந்து கடைஞ்சி விட்டுருங்க. ரொம்ப வெங்காயம் தக்காளி மசியணுங்கிறது அங்கங்கே வெங்காயம் தக்காளி தெரிகிற மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கடுகெல்லாம் தாளிச்சிருக்கோம், கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் இன்னொரு தடவை வந்து கடுகு தாளிக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த குக்கர் வந்து அப்படியே அடுப்பு பற்ற வச்சு இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி இதில் வந்து அப்படியே ஊற்றலாம். 2 கொதி வந்தால் போதும். இந்த அரிசி மாவு கூட இதெல்லாம் சேர்ந்து அப்படியே கொதிக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அடுப்பு ஆஃப் பண்ண உடனேவே கொத்தமல்லி தழைகள் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழைகள் போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா இது தக்காளி கடைகள் ரெடிங்க. சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு வேறு லெவல். இந்த மாதிரி நீங்கள் தக்காளி கடைகள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு சில இட்லி எச்சாக வைக்கணும். தோசையெல்லாம் வந்து சாதாரணமாக 1, 2 சாப்பிட்றவங்க 6, 7 தோசை சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லியில் வந்து தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க. அப்படியே பெனஞ்சு சாப்பிட்ணும். தோசையில் வந்து அப்படியே தோசை இதுவும் சேர்த்து அப்படியே பெனஞ்சு சாப்பிட்ணும் தோசையை. அந்த மாதிரி வெறும் வாயிலேயே அப்படியே குடிக்கலாங்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டு. சொல்லவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே உங்கள் வீட்டில் பாராட்டுவாங்க இதை நீங்கள் செய்கிறப்போ. அவ்வளோ செமையாக இருந்தது. இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.